ஹாய் காய்ஸ், விட்ட வானிலை அறிக்கை சரி என்ற மாதிரி நான் மீண்டும் வந்துட்டேன்னு மழையும் காற்றும் வந்து எங்களோட கிளைமேட் நல்ல குளிராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி டியூஸ்டே டின்னர் உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி தான். நாங்கள் கூடுதலாக விரத நாளில் புட்டோ இடியப்பமும் சாப்பிட மாட்டோம். ஏன்னு சொன்னால் நெடுகளும் புட்டையும் இடியப்பத்தையும் சாப்பிட்டா எங்களுக்கு உடம்பில் கார்போஹைட்ரேட் தான் கூடிக்கொண்டு போகும். அதால் எல்லா சத்தும் கிடைக்கணுமென்ற காண்டி நான்வெஜ் டேஸில் மட்டும்தான் புட்டும் இடியப்பவும் சாப்பிட்றேன். மிச்சில்லா நாளையில் தோசை அப்பம் அப்படி வெவ்வேறு சாப்பாடை சாப்பிட்றது. சரி, உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோலை வெட்டிட்டு அவிய போடணும். அவிச்சா பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி பேன் ஒன்றை வச்சு எண்ணெயை கொஞ்சம் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெட்டின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதங்க விடணும். வதங்கி கொண்டு வரைக்க தேவையான அளவு உப்பு, கடுகு, கருவேப்பமிலை, வாசனைக்காக கருவா எல்லாத்தையும் போட்டு திருப்பவும் வதங்கணும். ஒரு வதங்கி கொண்டு வரைக்க அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்து நல்ல பிறல்ற அளவுக்கு அதை வதங்க விடணும். ஒரு 5 மினிட்ஸால் இதை இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது கொஞ்சம் ஆறினா பிறகு ஒரு குட்டி குட்டி உருண்டியாக பிடிச்சு வைக்கணும். பிடிச்சு வச்சா பிறகு ஏற்கனவே குழைச்சி வச்ச சப்பாத்தி மாவை எடுத்து தட்டணும். தட்டினா பிறகு அந்த பிடிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் இந்த மாவுக்குள்ளே வச்சு வடிவாக மூடிட்டு திருப்பவும் அதை தட்டணும். தட்டினா பிறகு பேனில் போட்டு 5 நிமிஷம் விட்டால் மசாலா சப்பாத்தி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.